நீ என் குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. நீ யார் கூட வேணா போய் தங்கிரு, அதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிரியங்காவை பத்தி உங்களுக்கு கிடைக்கிற சின்ன டீடைல்ஸ். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நான் கிளம்புறேம்மா, எனக்கு ஒர்க்கு. சண்டே கூட ஏமா வேலைக்கு போற? வீட்ல இருக்கலாம்ல. சண்டே தாம்மா எனக்கு ரொம்ப அதிகமாக ஒர்க் இருக்கும். அப்ப சரிம்மா, எனக்கு ஆல்ரெடி மீட்டிங்க்கு லேட் ஆச்சு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன். ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய். ஆனா இன்னைக்கு ஹலோ. ஹலோ, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பார்ட்டி எப்படி இருந்துச்சு? அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன் ஏன் உனக்கு பிடிக்கல? ஒன்று தெரியுமா, எனக்கு உன்னோட வயசு இருக்கும் போதெல்லாம் தினமும் எனக்கு பர்த்டே வரணும்னு ஆசைப்படுவேன். அப்படி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஆனால் எப்படி ஒருத்தருக்கு டெய்லி பர்த்டே வரும்? அதனால தான் உன் பர்த்டேவை கண்டிப்பாக நீ செலிப்ரேட் பண்ணு, சரியா? இந்தாங்க, உங்களுக்கு நான் கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நானும் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வா, முதல்ல கேக் சாப்பிடலாம். வாவ், தேங்க்யூ. இதை நான் முதல்ல சாப்பிடவா இல்லை பர்த்டே பாய்க்கு ஊட்டி விடவா? ஹாப்பி பர்த்டே. ஓகே, இப்போ வா, கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இது உன்னோட கிஃப்ட். தேங்க்யூ. ஓப்பன் பண்ணி பாரு. ஃபுட்பால். தேங்க்யூ. வெறும் தேங்க்யூ சொன்னால் பத்தாது, இதை வச்சு நல்லா விளையாடணும். நம்ம ஏரியா பசங்க ஈவினிங் விளையாடுவாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து விளையாடு. அட வா, செல்ஃபி. வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். வா, பவுட் பண்ணு. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச தால் பண்ணிருக்கேன். அதை எப்படி நீ வேணான்னு சொல்வ? இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. போதும், அவளுக்கு நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க இது பேச மாட்டீங்க. பிரியங்கா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிறைய வாட்டி கால் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, வந்து பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கல. ஆனா இந்த வீடு அப்பாவுக்கு சொந்தம். இந்த வீட்டில் எனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு, அதை யாரும் மறந்துடாதீங்க. செலவை பத்தி யோசிச்சிங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க. நான் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீ எங்களுக்காக இனிமே எந்த காசும் தர தேவையில்ல. சாரபோட வாழ்நாள் முழுது உன்னையே பார்த்துக்க முடியாது. நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா, பிரியங்கா,
டாக்டர் ஐ எம் சாரி, ஷீ இஸ் நோ மோர். என்ன? அவ வெறும் வாமிட் தான் பண்ணா. அது எப்படி நடந்திருக்கோ? அவங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லாம இருந்துச்சா? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவ நல்லா இருந்தா. ஐ திங்க் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். என்னோட சிஸ்டருக்கு 37 வயசு தான் ஆகுது. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி சார் ஹார்ட் அட்டாக் வரும்? அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பாடி அட்டாப்சி பண்ணதான் தெரிஞ்சுக்க முடியும். அக்டோப்சி எதுக்கு? இது ஒரு போலீஸ் கேஸ். ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. சார், இவங்க தான் பிரியங்காவோட ஃபேமிலி. நீங்க போய் ஆட்டோப்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க? நான் பிரியங்காவோட பிரதர் தௌரஷிதேக். என்ன நடந்துச்சு? அம்மாவோட அலறல் சத்தம் கிச்சன்ல இருந்து கேட்டதால தான் நான் ஓடி போய் பார்த்தேன். பிரியங்கா எழுந்திருமா. சௌரப், என்னாச்சுமா? பிரியங்கா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. பிரியங்கா, பாரு. பிரியங்கா என்னாச்சு? பிரியங்கா எழுந்துருமா. உனக்கு என்னாச்சு? எழுந்துரு. ஏய், நீ போய் டாக்டர் கால் பண்ணு. பாத்ரூம்லையா? ஆமாம் சார். அது எப்படி நடந்தது? பிரியங்கா நேற்று நைட்டு எதுவுமே சாப்பிடலையா? இல்லை சார், அவங்க வெளில சாப்பிட்டாங்க. பசி இல்லைன்ட்டாங்க. ஒரு வேளை பசிச்சா சாப்பிடுவாங்கன்னு தான் நான் தான் அங்கே சாப்பாடை வச்சேன். பிரியங்கா என்ன வேலை செய்கிறாங்க? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். சுவாதி, ஃபாரன்சிக் டீமை கூப்பிடுங்க. எஸ் சார். மம்மி, என்னாச்சு? பிரியங்காவை காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்போ போலீஸ் வந்திருக்காங்க. ஹலோ, என்ன? பிரியங்கா செத்து போயிட்டாளா? வணக்கம் நண்பர்களே, இன்றைய கிரைம் பெட்ரோல் அலர்ட் எபிசோடுக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் அனுப் சோனிக். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற காயங்கள் பெரிய வலியை கொடுக்கும். சில காயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும், சில காயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சில காயங்களை பற்றி சொல்லணும்னா அந்த காயங்கள் நமக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு வடுவை ஏற்படுத்திட்டு போகும். அது நம்ம மனசாட்சி மேலே ஏற்பட்ட காயம் மாதிரி. 37 வயசுள்ள பிரியங்கா பாத்ரூமில் இறந்து கிடக்கிறத அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. பிரியங்காவோட மரணம் இயற்கையா, இல்லைன்னா அந்த பெண்ணோட மரணம் வெளியே வராத பல உண்மைகளை வெளியே கொண்டு வர போகுதா? பிரியங்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க ஹைடோஸ் தூக்க மாத்திரை சாப்பிட்டதால அவங்க இறந்துருக்காங்க சார். தூக்க மாத்திரையா? ஆமாம் சார், 10 அல்லது 15 சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதால அவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க. தொண்டை கூட அடைப்பு ஏற்பட்டதால தூக்கத்திலே இறந்துட்டாங்க சார் அவங்க. சார், எங்களால் எந்த சூசைட் நோட்டும் கண்டுபிடிக்க முடியல. பிரியங்காவோட பெட்ரூம் பாத்ரூமில் கிளிக் பண்ண ஃபோட்டோஸை பார்க்கும்போது இதில் எங்கேயுமே ஸ்லீப்பிங் பில்ஸ் பாட்டிலோடைய தடயமே இல்லை. நாம உடனடியாக போய் மறுபடியும் அவங்க வீட்டை கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். என்ன தூக்க மாத்திரையா? ஆமாம். பிரியங்கா கோவத்தில் இருந்தாங்களா, இல்லை ஏதாவது டிப்ரெஷன் இருந்ததா? அதனால கூட அவங்க தூக்க மாத்திரையை சாப்பிட வாய்ப்பு இருக்குல்ல. என்னோட பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? அவ சந்தோஷமா இருந்தா. இப்ப உங்க 2 பேருக்கும் சந்தோஷம் தானே? அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? சார், அவங்க அடிக்கடி அம்மா, பிரியங்கா உனக்கு மூளை குழம்பிருச்சா? அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. சௌரப், நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட கொடுத்தேன், ரொம்பலாம் இல்லை. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எனக்கு சக்கரை நோய் இருக்குன்னு. எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுறேன், ஏன் தடுக்கிற? யாராவது அழுதா கொஞ்ச நாள் அழுதுட்டு விட்டுருவாங்க. இப்போ நீங்க இதை சாப்பிட்டா இங்க இருக்க எல்லாருக்கும் தான் பிரச்சனை. ஏற்கனவே இந்த வீட்ல நிறைய சுமை இருக்கு. சௌரப், உன் பொண்டாட்டிய வாயை அவ மூட சொல்லு. சரியா தான் சொல்லியிருக்கா. 37 வயசு ஆகுது. எப்போ கல்யாணம் பண்ண போற? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அத்தை எங்களுக்கு பிரியங்காவை பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க. நாங்க அவன் நல்லதுக்காக தான் சொன்னோம். பிரியங்கா ரூமில் இருந்த அந்த டின்னர் பிளேட்? சார், நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதை நான் தான் அங்கே வச்சேன். பிரியங்கா, உன் கோவத்தை ஏன் சாப்பாடில் கட்டுறேன்? எனக்கு பசிக்கல.
கொஞ்சமாக சாப்பிடு. சாப்பிடுமா. உன் அண்ணி உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறா. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா உன்னோட ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்க? கிராமத்துக்கு திரும்பி போக நான் விரும்பல. அதுக்கு என்ன அர்த்தம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் அமித் புரோஹித் கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா. 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற தயாராக இருந்தாங்க. ஆனால் அமித் ஒரு கோவக்காரன். பிரியங்காவை ஃபிசிக்கலாக கொடுமைப்படுத்தினான். அதுவும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பண்ணான். பிரியங்கா அமித்தை மேரேஜ் பண்ணல சார். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவருக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க தான் சார் எங்களுக்கு விருப்பம். வீடுனா சின்ன சின்ன பிரச்சனை வரும் தானே. நீ பேசாத. நீங்க 2 பேருமே சேர்ந்து அவளை நிம்மதியா இருக்க விடல. அவளை 2 பேருமே சுமையா நினைச்சீங்க. சார் இந்த டப்பால ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கு. சார் இது எங்கள் அம்மாவோட மாத்திரை. என்கிட்ட இதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட இருக்கு. ஃபாரன்சிக் கிட்ட அனுப்புங்க. சார் பிரியங்கா கல்யாணம் பண்ணிக்காம வீட்டில் இருக்கிறது உங்கள் அக்காவுக்கும் அன்னிக்கும் பிடிக்கலையா? சார் ஒருவேளை பிரியங்காவோட தனிமையை நினைச்சு கவலைப்பட்டு அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆனால் தற்கொலை பண்ணிக்க போகிறோன்னு பிரியங்காவுக்கு முன்னாடியே தோணி இருக்கு. ஆனால் அடுத்த நாளுக்கு தேவையான எல்லா துணியையும் அவங்க ஏன் தயாராக வச்சுருந்தாங்க? பிரியங்காவை பற்றின எந்த ஒரு சிங்கிள் டீட்டெயில்ஸையும் விடாதீங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. எஸ்பெஷலி பிரியங்காவோட லாஸ்ட் டே. பிரியங்காவோட லாஸ்ட் டேவை பற்றின எல்லா மூமெண்ட்ஸையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. சரியா? பிரியங்காவோட சிஸ்டமில் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எப்படி வந்ததுன்னு உடனே கண்டுபிடிங்க. ஓகேவா? எஸ் சார். சார் பிரியங்கா மேடம் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் ஜெயிக்கிட்ட நல்லா பேசுவாங்க. எப்பவுமே ஒன்னாதான் சார் சுத்துவாங்க. இந்த இது உனக்கு. தேங்க்யூ. ஆனா மனிஷா மேடம். மனிஷா யாரு? ஜெய்யோட அம்மா. அவங்களுக்கு பிரியங்காவை சுத்தமா பிடிக்காது. ஜே ஜெய், நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உன் கண்ணை மூடு பாப்போம். கண்ணை திறந்து பாரு. ஜெய், என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் புள்ள கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருன்னு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதே? உன்னோட நிழல் கூட என் பையன் மேல படக்கூடாது. புரியுதா? வாடா. மனிஷாக்கா, மனிஷாவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல சார். ஜிக்னேஷ், ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கு. சூடு பண்ணி சாப்பிட்ரு. இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். அது ஒன்றும் புதுசு இல்லையே. நேற்று நீ லேட்டாக தான் வந்த. நேற்று நான் தேவ் கூட இருந்தேன். எனக்கு டைம் எப்படி போச்சுன்னு சுத்தமாக தெரியல. இன்னைக்கு யாரை பார்க்க போறேன்னு நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? இன்னைக்கு நான் சஞ்சயை தான் பார்க்க போறேன். நீ எங்கே வேணா போ, யார் கூட வேணா இரு, ஆனால் அதை பற்றி என்கிட்ட சொல்லாத. நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? பாய். மேடம். ஓகே மேடம், இது ஒரு சூசைட் கேஸ். நீங்க யாரு? நான் சஞ்சய் துபே, நவீன் ஜெயின் சொசைட்டியோட செக்ரட்டரி. இங்க பாருங்க மேடம், நீங்க அடிக்கடி எங்க சொசைட்டிக்குள்ள வந்தா எங்க ரெப்புடேஷனே கெட்டு போயிடும் மேடம். அது மட்டும் இல்லாம சொசைட்டியோட ரெப்புடேஷனும் கெட்டு போயிடும் மேடம். மிஸ்டர் சஞ்சய் துபே, உங்க சொசைட்டியை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு எங்க இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு பிரியங்காவை தெரியுமா? எனக்கு தெரியும் மேடம். இந்த சொசைட்டில எல்லாரையும் தெரியுற மாதிரி எனக்கு பிரியங்காவையும் தெரியும் மேடம். ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். மனிஷா எங்க போனாங்க? எனக்கு தெரியல, எங்கேயாவது போயிருப்பாங்க. வெல்,
சியர்ஸ். வாவ், அதுக்குள்ள குடிச்சிட்டியா? நான் கொஞ்சம் குடிக்கிறேன். ஹேய், போதும் 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 போதும், அவ்வளவுதான். நீ குடி, நீ எடுத்துக்கோ. இது நல்லா இருக்கு. ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசலாமா? சஞ்சய், எழுந்திரு சஞ்சய். சஞ்சய், விடு என்ன. ஏய் விடு என்ன, நான் கொஞ்ச நாள் தூங்கணும். நீ போ. சார், இதுல பிரியங்காவோட கால் டீடைல்ஸ் இருக்கு. ஒன்று செய்யலாம் குப்தா, பிரியங்காவோட சண்டே ஆக்டிவிட்டிஸை மறுபடியும் நம்ம மொத்தமாக அனலைஸ் பண்ணலாம். பிரியங்காவோட ஃபோனில் பிரியங்காவும் ஜெயும் எடுத்துக்கிட்டு செல்ஃபி இருக்கு. 11:15 AM அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பிரியங்காவோட கால் ரெக்கார்ட்ஸ் படி ஜெயோட அம்மா மனிஷா பிரியங்காவுக்கு 11:30 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க. பிரியங்காவுக்கும் மனிஷாவுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் பிரியங்கா அமித் புரோஹித், ஜிகேஷ், அப்புறம் மோனிகாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7:45 PMக்கு கரணுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார், அப்புறம் இன்னொரு விஷயம், அமித் பிரியங்காவுக்கு கால் பண்ணியிருக்கான். 15 செகண்ட்ஸ் கால் டியூரேஷன். அமித் புரோஹித் பிரியங்காவை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது அமித் புரோஹித் தானே? ஆமாம் சார். பிரியங்காவோட கால் ரெக்கார்ட்ஸ் படி நிறைய வாட்டி அவன் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கான். பிரியங்காவோட மெசேஜை செக் பண்ணும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கஃபேல மீட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட CCTV ஃபுட்டேஜஸ் இருக்கு சார். சார், இந்த ஃபுட்டேஜ் நம்மளை வேற பக்கம் திசை திருப்புது. சுவாதி, நீங்க போய் கரண் அண்ட் மனிஷாவை விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் குப்தா சார், அமித்தை இங்க உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். பிரியங்கா அக்கா உண்மையிலே இறந்து போயிட்டாங்களா? நான் பிரியங்காக்கு கால் பண்ணது தேங்க்யூ சொல்றதுக்காக தான். ஏன் பையனுக்கு அவங்க gift கொடுத்திருந்தாங்க, அதுக்காக தான். தம்பி, பிரியங்கா அக்காவை எப்போ பார்த்த? மயூர் நகர் கார்டன்ல பார்த்தேன். இங்கேருந்து அங்கே போக 20 நிமிஷம் ஆகும்ல? ஆமாம். கடைசியாக 11:16க்கு பிரியங்காவும் உங்கள் பையனும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் பையன் அந்த கார்டனை விட்டு உடனே வந்திருந்தாலும் உங்கள் பையன் வீட்டுக்கு 11:40க்கு தான் வந்திருப்பான். அப்புறம் எப்படி கிஃப்ட்டை பார்க்காமலே 11:35க்குலாம் பிரியங்காவுக்கு கால் பண்ணீங்க? அன்னைக்கு ஜெய் வீட்டில் இல்லை, அதான் அன்னைக்கு அவன் பிரியங்காவை பார்க்க போயிருப்பானோன்ற சந்தேகத்துல தான் நான் பிரியங்காவுக்கு கால் பண்ணேன். ஆமா, உங்க பையன் கூட தான் இருக்கான். என் பையனை விட்டு தூரம் போறதுக்கு உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. என் பையனையும் நீ உன்ன மாதிரி மாத்திக்கிட்டு இருக்க பிரியங்கா. கடைசியா நான் உன்கிட்ட சொல்றேன், இத என் பையனை விட்டு தூரமா போயிடு, இல்லைன்னா சும்மா விட மாட்டேன். இவன் எப்பவுமே பிரியங்கா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். என் பையன் பிரியங்கா கூட சேர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவனும் பிரியங்கா மாதிரி ஆயிடுவானோன்னு எனக்கு பயம். ஜெய் தம்பி, நீ ஓகே தானே? ஓகே. நீ போய் உள்ள விளையாடு. நான் உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் ஜெய் கிட்ட தனியா பேசணும். உள்ள போ.
மேடம் ப்ளீஸ், இந்த கேஸ்ல இருந்து என் பையனை விட்டுடுங்க. வாடகைக்கு எனக்கு வீடு தேவைப்பட்டது. பிரியங்காவும் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக தான் வேலை செய்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். வீடெல்லாம் அவங்க தான் காட்டுவாங்க. பிரியங்கா உன்கிட்ட காட்டின வீடுங்களோட லிஸ்ட்டு எனக்கு இதில் எழுதித்தா. அது ஆக்சுவலாக சார், அது எங்ககிட்ட உண்மையை சொல்லிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இது வரைக்கும் செஞ்ச எல்லா தப்பையும் வச்சு உன்னை சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணிடுவோம். புரிஞ்சுதா? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். பிரியங்காவோட அலையன்ஸ் முடிஞ்ச பிறகு நான் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட டைவர்ஸ்க்கு அப்புறம் பிரியங்காவை நான் மீட் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான். வீட்டை பார்க்கணுன்னு அவகிட்ட சொன்னேன். அப்புறம் அவளே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஒத்துக்கிட்டா சார். ஆனால் சார், அவள் ஆட்டிடியூட் மொத்தமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் பார்த்த பிரியங்கா அவள் இல்லை. புரியல. பிரியங்கா, தப்பு என் மேலே தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி ஆட்டிடியூட் காட்டுற? நீ செஞ்ச தப்ப உணர வேண்டியது நீ மட்டும்தான். இனிமேல் என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு ஆணுக்கும் இடம் இல்லை. இனிமேல் என்னை மீட் பண்ண ட்ரை பண்ண போலீஸ்ல தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். புரியுதா? சார், முன்னாடிலாம் அவள் இப்படி எதிர்த்து பேசுனதே இல்லை சார். நைட்டு பிரியங்காவுக்கு ஏன் கால் பண்ண? அவளோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் அன்னைக்கு உன்னுடைய லொகேஷன் காட்டுது. சார், நான் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கால் பண்ணி பேசலாம் வா அப்படின்னு நான் அவளை கூப்பிட்டேன். ஆனால் அவள் என்னன்னா, அவள் வெளியவே வரல. அதனால் நான் நைட் 2 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டேன் சார். நீங்கள் வேணா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஆமாம் சார், நான் சண்டே அன்னைக்கு அவளை கால் பண்ணி கூப்பிட்டேன் சார். ஆக்சுவலாக இந்த வீட்டை எங்களுக்கு ரெஃபர் பண்ணதே பிரியங்கா தான். ஆனால் அந்த வீட்டில் ரொம்ப நாளாகவே லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது மேடம். இந்த செவத்தில் கூட லீக்கேஜ் இருக்குது. அதை அவங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க நாளைக்கு வந்து செக் பண்ணுறதா சொன்னாங்க. நம்ம நாட்டோட திருமண முறைன்றது வழக்கமாக ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்படி கல்யாணம் செஞ்சுக்காம அதுக்கு எதிராக இருந்தா இந்த சொசைட்டியில் வாழ அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஒதுக்குறோம். போலீஸ் பிரியங்காவோட வாழ்க்கையில் சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. பிரியங்காவோட வாழ்க்கையிலையும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்குதுன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பிரியங்கா கடைசியாக உயிரோடு இருந்தது சண்டே தான். அன்னைக்கு பிரியங்காவோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் போலீஸ் கேதர் பண்ணிட்டாங்க. சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. பிரியங்கா ரூம்ல இருந்த ஃபுட்ல ஸ்லீப்பிங் பில்ஸ்க்கான ட்ரேசஸ் இருக்கு. அவ ரூம்ல இருந்த அதே பில்ஸ். பிரியங்காவோட ஸ்டொமக்ல இருந்தது ஹோம் ஃபுட்ல கலந்திருந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் ட்ரேசஸ் இல்ல. ஹோம் ஃபுட்ல கலந்த அந்த ஸ்லீப்பிங் பில் ட்ரேசஸ் இல்லைன்னா அவள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரோ அவளுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. அது யாரா இருக்கும்? ஸ்லீப்பிங் பில்ஸோட பவர் 2 மணி நேரம் இருக்கும். ஆனால் பிரியங்கா வீட்டுக்கு வந்தது 9 மணிக்கு. பிரியங்கா ஈவினிங் எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்கணும், யாரை மீட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியணும். சார் சொசைட்டியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் செக் பண்ணிட்டேன் சார். அமித் உண்மையை தான் சொல்கிறான். அவன் பில்டிங்க்கு வெளியே 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். அப்புறம் பிரியங்கா வீட்டை விட்டு வெளியே வரலன்னு அவன் கிளம்பிட்டான். பிரியங்கா வேற யாரெல்லாம் மீட் பண்ணாங்கன்னு தெரியுமா? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. டீம் ஒன்று கேதர் பண்ணி ஆக்டிவாக அதை கிராக் பண்ணுங்க. எல்லா கெமிஸ்ட் ஷாப்பையும் செக் பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. அந்த பர்டிகுலர் மெடிசனை யார் வாங்கினான்றதை கண்டுபிடிங்க. எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். நமக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னா அதை விட முக்கியமான ஒரு லீட் கிடைக்கணும். புரோக்கர்ஸ் எல்லாமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவோம். புரோக்கரேஜையும் சமமாக ஷேர் பண்ணிப்போம். பிரியங்காவும் சிகேஜும் ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஐடியா ஜிகேஷோட ஒய்ஃப் ஆயிஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த வீட்டோட டெபாசிட்க்கு 30,000 ரூபாய் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வீட்டோட அக்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. தேவையில்லாத எஃபர்ட்ஸ்லாம் போடாத. என்ன நினச்சிட்ட? என் ஹஸ்பண்டோட கான்டாக்ட்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சியா? என் ஹஸ்பண்ட் கூட இனிமேல் சேராத. உன்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த கான்டாக்ட்ஸ் எனக்கு கொடுத்தது.
புரியுதா? நான் அவர்கிட்ட கேட்கல. மத்தவங்கள பேசுறதுக்கு முன்னாடி அவங்க செய்யற தப்பு என்னன்னு அவங்களுக்கே தெரியணும். அது என்னோட பர்சனல் லைஃப். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா. என்ன அடிக்கிற? அப்படி தாண்டி அடிப்பேன். என்ன பண்றீங்க? நிறுத்துங்க. நிறுத்துங்க. இனிமே என் பர்சனல் லைஃப்ல தலையிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மேடம், அவங்களோட பிசினஸ் மார்க்கெட் ஃபுல்லா செம்ம ஃபேமஸ். ஆயிஷா இப்போ எங்க இருக்காங்க? சார், ஜிக்னேஷ் தான் பிரியங்காவோட நம்பரை தந்தாங்க. அப்புறம் வாடகைக்கு சில வீடுகளையும் என்கிட்ட காட்டினாங்க. ஆனா அது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு இன்னும் நிறைய வீடு ஆப்ஷன்ஸ் காட்ட சொல்லி கேட்டேன். சரி, அப்படி ஏதாச்சும் வீடு கிடைச்சா எனக்கு கண்டிப்பா அவங்க கால் பண்றேன்னு சொன்னாங்க சார். ஜிக்னேஷ் யாரு? சார், அவங்க என்னோட புரோக்கர். சார், பிரியங்கா சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 மணிக்கு என்னை பார்க்க வந்தாங்க சார். உங்க ஒய்ஃப் ஆயிஷாக்கும் பிரியங்காவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆயிஷாக்கும் பிரியங்காக்கும் பிரச்சனை இருக்கு. நான் பிரியங்காக்கு எல்லா கஸ்டமர் கான்டாக்டும் ஷேர் பண்றது ஆயிஷாக்கு பிடிக்கல. ஏன்னா ஆயிஷா வெறும் பேருக்கு தான் அவ எனக்கு மனைவி மாதிரி. பிரியங்காவுக்கும் உனக்கு எதனா அஃபேர் இருக்கா? பிரியங்கா எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. அவ பிசினஸ் என்கிட்ட தான் கத்துக்கிட்டா. உண்மை என்னன்னா ஆயிஷா என்னோட வெற்றியை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா. மிச்சம் இருக்க நேரத்தெல்லாம் வேற ஆம்பளைங்களோட அவ இருப்பா. சார், இது ஆயிஷாவோட டைரி. ஆயிஷா மேடம், நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். பிரியங்காக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நான் அவளை எதுவுமே பண்ணல. நாங்க பிரியங்காவுடைய கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணோம். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பிரியங்காவும் நீங்களும் கால்ஸை நிறைய வாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது ஏன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? பிரியங்கா தான் என்னை மீட் பண்ண வர சொன்னாங்க. என்னை எதுக்காக பார்க்கணும்னு வர சொன்ன? ஐஷா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் உனக்கு ஹெல்ப் பண்றது போதாதா என்ன? என்கிட்ட இருந்து என்ன வேணும் இப்போ உனக்கு? ஐஷா, என்னோட நெய்பர் ஜெய், அதான் சஞ்சய் இருக்கான்ல. ஐஷா, சஞ்சய் ஜெய்யை ரேப் பண்ணிருக்கான். சஞ்சயா? சஞ்சய் ஜெய்யை ரேப் பண்ணிருக்கானா? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? போலீஸ் கிட்ட சொல்லலாம்ல. ஜெய் ஏதோ ஷாக்ல இருக்கிறதுனால அவன் பேச மாட்டேங்கிறான். ஐஷா ரொம்ப பயந்துருக்கான். இன்ஃபேக்ட் இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட கூட அவன் சொல்லல. நீ சஞ்சய் கூட வெளியில போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐஷா. ப்ளீஸ் ஐஷா, அவன் கிட்ட எப்படியாச்சும் பேசி அவனை கன்ஃபஸ் பண்ண வை, சரியா? நிறைய வாட்டி ட்ரை பண்ண பிறகு கடைசியா அவன் அந்த உண்மையை என்கிட்ட ஒத்துக்கிட்டான். நான் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஆயிஷா, நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன். டோர்பெல் அடிச்சதால தான் அன்னைக்கு போய் நான் கதவை திறந்தேன். ஜெய் வந்தான். மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். அவனோட பாலை எடுக்கிறதுக்காக வந்தான். நான் அவனை ரேப் பண்ணிட்டேன். அந்த வீடியோ எங்க இருக்கு? அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரியங்கா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு இறந்து போயிட்டா. அதனால நான் அந்த வீடியோவை ஷௌரப் கிட்ட கொடுத்துட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஜெய்யை ரேப் பண்ணிட்டேன். வாட்ச்மேன் கிட்ட போய் கேளுங்க சஞ்சய் எங்க போயிருக்கான்னு. ஓகே சார். சஞ்சய் சார் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது. 2 நாளாவே நான் அவரை பார்க்கல. நான் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன். நான் ஜெய்யை ரேப் பண்ணிட்டேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே இதை போலீஸுக்கு சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? சார், சஞ்சய் ஒரு 2 நாளா மிஸ்ஸிங் சார். ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனா சார், பிரியங்கா இறந்து போகும்போது ஈவினிங் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தா. 2 பேரும் எங்கே இருந்தீங்க? எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். சார், எங்களோட ஃப்ரெண்டா கெட் டுகெதருக்கு வந்தா சார். அந்த கெட் டுகெதர்ஸில் கூட இருந்த எல்லாருடைய ஃபோன் நம்பர்ஸும் டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போவே. ஒரு பையனுக்கு நடந்த கொடூரமான விஷயத்தை பற்றி பிரியங்கா செய்தி சேர்க்கும்போது இன்னொரு ஆள் மொத்த எவிடன்ஸையும் மறைக்க பார்க்குறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனு சீக்கிரமாக தெரிய வரும். இதுக்கப்புறம் எந்த சீக்கிரட்டையுமே மறைக்க முடியாது. என்ன சார்? ஜெய் எங்க? என்னாச்சு சார்? சுவாதி சார், நீங்க
சார் என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. ஜெய் வீட்ல இல்ல சார். அவன் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான். உங்க அப்பா வீடு எங்க இருக்கு? இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்காரு. நீ வாடா, நம்ம உள்ள போய் பேசலாம். என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஜெய்க்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். சார், ஜெய் என்ன தேடி வீட்டுக்கு வந்தான், அப்போ தெரியும். தாத்தா, பிரியங்கா அக்காவை யாரும் கொன்னுட்டாங்க தாத்தா. வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு. என்கிட்ட சொல்லு, யார் அவங்கள கொன்னது? அப்பா, நீங்க இப்ப என்ன விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உன் பையன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அங்கிள், உள்ள பால் விழுந்துருச்சு, எடுத்துக்கிட்டுமா? வா, உள்ள வந்து எடுத்துக்கோ. தேங்க்யூ அங்கிள். இங்க நடந்த எந்த விஷயத்தையுமே நீ வீட்ல போய் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அம்மா தாத்தா யார்கிட்டயும். புரியுதா? அந்த மிருகத்தால என் பையன் ரொம்ப பயந்து போயிட்டான். பிரியங்கா அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இறந்த பிறகுதான் அது நடந்தது. நான் பிரியங்கா அக்கா கிட்ட இதை பத்தி சொன்னேன் தாத்தா. தாத்தா, இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லுங்க ப்ளீஸ். அவங்கள காப்பாத்துங்க, இல்லைன்னா அவங்களையும் கொன்னுடுவான் அவன். அப்படிலாம் ஆகாது. அவனால எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்பா, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏன்பா? ஏன்? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. ஐயோ ஐயோ. அம்மா, என்ன சத்தம்? சார், இங்க வந்து கொஞ்சம் பாருங்க. சார், எங்க போறீங்க? அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் சார். திறந்து விடுங்க. சார், நான் பிரியங்காவை கொல்லவே இல்லை சார். நான் தப்பானவன் தான் சார். தப்பு செஞ்சிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு நான் பல தடவை பிராயச்சித்தம் தேடிக்கிட்டேன். என் பேரனோட வாழ்க்கையை நாசமாக்கணும் சார் அவன். சார், நான் தான் சொன்னேன்ல, வாங்க வீட்டுக்கு போயிடலாம். சரியா? இவருக்கு என்னாச்சு? அவருக்கு பிபி லோ ஆயிடுச்சு. நான் வேணா ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். அதெல்லாம் வேணாம், வீடு பக்கத்துல தான் இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போதும். இவர் ஒரு காஃபி குடிச்சா எல்லாமே சரியாயிடும். நீதி வழங்க வேண்டியது சட்டம் தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட தான் வரணும். உங்க ஃப்ரெண்டு சஞ்சய், நீங்க 2 பேரும் என்ன மாதிரியான கெட் டுகெதர்ல மீட் பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டான். அந்த வீடியோவை மறைச்சது சஞ்சயை காப்பாத்துறதுக்கு தானே? நான் அந்த வீடியோவை மறைச்சதுக்கு காரணம், என்னால் என் சிஸ்டர் கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த வீடியோ வர தெரிஞ்சிருந்தா நான் காமிக்கல. என்ன சொல்ற? அமித் ரிலேஷன்ஷிப் அவள் பிரேக் பண்ணதுலேருந்து அவகிட்ட உறவுகளோட நம்பிக்கை சுத்தமாக போச்சு. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் அவன் நம்பினான். இடம் வந்துருச்சு மேடம். நான் சொல்றேன்னு நீ எதுக்கும் தப்பா எடுத்துக்காத. ஆனா அவனோட சிஸ்டரை நான் பல இடங்கள்ல பல விதமா பாக்குறேன். ஆனா அவரோட பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இதெல்லாம் சொசைட்டிக்கு இது சுத்தமா நல்லது இல்லை. சௌரப், இது என்னோட வாழ்க்கை. கல்யாணம் பண்ணிக்க பிரியங்கா, இது மட்டுமே கடைசி வரைக்கும் வாழ்க்கையா இருக்காது. ப்ளீஸ், என்னோட லைஃப்ல தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகாது, புரியுதா?
நிறைய தடவை புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் அதை புரிஞ்சுக்கல. நான் சொல்கிறத அவள் காதில் வாங்குற மாதிரியும் தெரியல. நம்ம தண்டிக்கப்படுறது எதுக்குன்னு தெரியுமா? நம்ம குடும்பத்தோட பாவத்தினால தான் நமக்கு இந்த தண்டனை கிடைக்குது. அதுக்கு நம்ம பிராயச்சித்தியம் தேடி ஆகணும். என் குடும்பம் செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் நான் பரிகாரம் தேடி இருக்கேன். அப்போ பிரியங்கா யாரை மீட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்லை சார். பிரியங்காவோட ஃபோன்லேருந்து நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல சார். அவங்க யாரை மீட் பண்ணாங்க, யாரை டேட் பண்ணாங்க, அந்த விஷயத்தை பற்றி. ஓகே, அவனை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புங்க. சார் மாத கடைசியில் தான் சார் நாங்கள் ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணுவோம். அப்படி ஸ்டாக்கை செக் பண்ணும்போது தான் ஒரு ஸ்லீப்பிங் பில்லோட பாட்டில் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கேஸை பற்றி சின்ட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னான். அதை யார் திருடினாங்கன்னு உனக்கு தெரியுமா? இதில் இருக்கு சார். இவன் யாரு? இவன் எங்கே இருக்கான்? இவன் பேர் சுனில் சார். 3 நாளைக்கு முன்னாடி தான் வேலையை விட்டு நின்னான். இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு இந்த சுனிலோடைய எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். ஒரு ஆள் எனக்கு 15,000 தந்தான் சார். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருந்துச்சு. அதனால அந்த பணத்தை வாங்கிட்டு நான் மெடிசன் அவன் கையில் கொடுத்துட்டேன் சார். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு மெடிசனை ஒருத்தவங்களுக்கு தரது இல்லீகல்னு உனக்கெல்லாம் தெரியாதா என்ன? என் ஒய்ஃபு மாசமா இருக்கா சார். அவளுக்கு பணம் அனுப்பணும் சார். அவன் எப்படி இருந்தாலும் உன்னால சொல்ல முடியுமா? ஆமாம் சார். சார் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. குப்தா சார், இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மொத்த எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும். சார் நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பிரியங்கா மேடம் தான் இந்த வீடை பார்த்து கொடுத்தாங்க. இந்த செவத்தில் கூட லீக்கேஜ் இருக்குது. அதை அவங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு கால் பண்ணேன். சார் 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 வெளியே வர கூட்டிட்டு போங்க குப்தா. அன்னைக்கு பிரியங்காவை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரியங்கா அடிக்கடி வருவாங்க. ஃப்ரீ டைமில் கஃபேல மீட் பண்ணுவோம். ஹலோ பிரியங்கா, சமீர் உங்கள் கூடயா இருக்கான்? எங்களோட பிளான் படி கரண் பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணான். எங்கள் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு பண்ணோம். பிரியங்காவை எதுக்காக கொன்ன? பிரியங்காட்ட வீடு வாங்கினதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு அவங்க தொடர்ந்து வருவாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்கு திரும்ப வரும்போது அவள் எங்கள் 2 பேரும் கூட இருந்திருக்கா. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஹே, உங்களை மாதிரி பசங்களுக்குலாம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானேப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது இப்படி. அப்போ செய்ய மாட்டீங்களா? அப்போ சரி, வீட்டை உடனே காலி பண்ணுங்க. உங்களை நடுத்தெருவில் நிற்க வைக்க முடியும். அப்படிலாம் பண்ணாத. எங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. எங்களோட கெரியரே நாசமாயிடும். உங்க கெரியர் மட்டும் இல்லை, உங்க 2 பேர் கெரியரும் நாசமாக போகுதுப்பா. இந்த விஷயத்த உங்களோட ஃபேமிலி கிட்ட நான் சொல்லிடுவேன். நான் சொல்றதை அப்படியே செய்யணும். நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கணும், சரியா? அப்படி செஞ்சாதான் நான் உங்களை சந்தோஷமா வச்சிருப்பேன். நாங்கள் அவளோட பொம்மை ஆயிட்டோம் சார். எங்கள் வாழ்க்கை மொத்தமாக வீடாக போயிடுச்சு. அதான் நாங்கள் கொண்டுட்டோம். உங்களுக்கு ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு தோணலை? சட்டம் தண்டனையை கொடுத்துருக்கோம்.
நீங்க செஞ்ச இந்த காரியத்தால இனிமே உங்க வாழ்க்கை இருளா தான் எப்பவும் இருக்கும். பிரியங்கா ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டா. அதோடைய அனுபவம் அவளை முழுசா மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அனுபவம் தந்த தாக்கத்தால அனிதா மாறினது அவளுக்கே தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா அதுல இருந்து கத்துக்கங்க. அதை வச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேட் விக்டிமா மாறுறாங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உரியவங்க கிட்ட பேசணும். இந்த சொசைட்டியை உருவாக்குனது நம்ம தான். அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது நம்ம தான். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனிக். அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல புது கேஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.